ஆடும்பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிக சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர ஞான வேள்வியிலே 5ஆம் தந்திரத்திலே சகமார்க்கம் என்பது பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கு. 4 மார்க்கங்கள், அதிலே சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம் என்று சொல்லப்பெறுகின்ற 4 மார்க்கங்களை பற்றி நம்முடைய திருமூல தேவநாயனார் தெளிவாக எடுத்து பேசுகிறார். 4 மார்க்கங்களுக்கும் 4 கொள்கைகள். ஒரு மார்க்கத்திலே செல்லுகிற பொழுது அதற்கு ஒரு கொள்கை. அப்படி தாச மார்க்கத்திலே செல்லுகிற பொழுது சரியை என்கிற கொள்கை. சத்புத்திர மார்க்கத்திலே போகிற பொழுது கிரியை என்கின்ற ஒரு கொள்கை. சகமார்க்கம் என்று சொல்லப்படுவது யோகம். ஒரு மார்க்கத்திலே ஒரு கொள்கையை கொண்டு அந்த மார்க்கத்திலே வெற்றி பெறுதல். ஒரு படிப்புக்கு ஒரு சிலபஸ் இருக்குல்ல, இந்த படிப்புன்னா இதுக்கு சிலபஸ் தான். இப்போ சகமார்க்கம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் யோகத்தை. எனவே சகமார்க்கத்திலே இருக்கிறவர்கள் யோகம் பற்றிய முழுமையான அறிவும் அதை முழுமையாக பின்பற்றக்கூடிய அந்த நிலையிலும் அவர்கள் விளங்குவர். நம்முடைய சைவ சமயத்திலே சிவனை உணர்ந்து போற்றி அத்தோடு நின்று விடாமல் சிவனை அடைந்து அனுபவித்து ஆனந்த நிலையில் என்றும் நிற்ற, இதுதான் நமக்கு நோக்கம். எனவே தெரிந்து கொள்ளுதல், தெளிந்து கொள்ளுதல், அடைந்து விடுதல், ஆனந்தப்படுதல்,
இப்படி தெரிந்து கொள்ளுதல், தெளிந்து கொள்ளுதல், அடைந்து விடுதல், ஆனந்தப்படுதல் என்பதைத்தான் 4 நெறிகளாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதிலே தெளிவடைய வேண்டும். தெளிவடைந்த பொருளிலே சென்று சேர வேண்டும். சேர்ந்த பொருளை அனுபவிக்க வேண்டும் தானே நெறி. பேர் என்னவோ அதுக்கு வேற வேற பேர் கொடுத்தோன்னே நம்ம என்னவோ அது சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஒன்று சைவமே ரொம்ப புரியாதுப்பா, அது ஏதாவது சொல்லி வம்பு பண்ணுவாங்க அப்படின்றோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மருத்துவ கல்லூரியிலே சேருவதற்கு முன்பாக மருத்துவத்தில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸு என்னென்னலாம் அதில் படிக்க வேண்டியிருக்கும், அதில் படித்தால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முதல்ல அதை தெரிந்து கொள்ளுதல். தெரிந்து கொள்வதிலே தெளிவடைதல். இந்த தெளிந்த பிறகு அதை அடைதல். அதுக்கான முயற்சி இருந்தால் தானே அடைய முடியும். தெரிஞ்சுட்டு அதுதான்ப்பா நமக்கு உகந்தது அப்படின்னு ஒரு தெளிவு வந்துருச்சு, நமக்கு ஏற்ற கோர்ஸு அதுதான் அப்படின்னு ஒரு தெளிவு. நான் 8th 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொழுதே இந்த பொறியியல் ஒரு கனவாகவே போச்சு. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் பொறியியல். மொத்த ஸ்டேட்டுக்கே அதில் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள், அது என்னென்ன துறையெல்லாம் இருக்குது, எதுலாம் அது எந்தெந்த கல்லூரியில் சொல்லித்தராங்க. மொத்தம் அதில் ஒரு 7000 சீட்டு தான். மொத்தம் 7 காலேஜ் தான். தமிழ்நாட்டுக்கே 7 காலேஜ் 7000 சீட்டு தான். இப்போ அது ஒரு 7 8 படிக்கும் போதே அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எந்தெந்த ஊரில் அந்த காலேஜ் இருக்குது அப்படி இது தெரிந்து கொள்ளுதல். அப்புறம் ஒரு தெளிவு வந்துருச்சு, சேர்ந்தால் அது தான் சேர்றது. அதுவும் என்ன கோர்ஸ் சேர்றதுன்னு கூட முடிவு பண்ணிச்சு. எலக்ட்ரானிக்ஸ் தான் சேரணும். அதுக்கே 9வது 10வது படிக்கும் போதெல்லாம் அதான் நோக்கம். அது மட்டும் இல்லை, படிக்கிற காலேஜை கூட முடிவு பண்ணிட்டேன். படித்தா ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் RECயில் தான் படிக்கணும். 8வது 9 இதெல்லாம் தெளிவு வந்துருச்சு அப்போவே. ஏன்னா அப்போ அது ரொம்ப ஸ்டேட்டில் 125 பேர் தமிழ்நாடு, 125 பேர் அவுட் ஆஃப் ஸ்டேட், அது மாதிரி தான் அலாட்மெண்ட்டு. அதனால் அதில் தான் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய கனவு. முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன காலேஜ் இருக்குது என்னென்ன, அப்புறம் தெளிஞ்சேன் இதில் தான்னு. அதற்கான முயற்சிகளில் இறங்குறது. அப்புறமா போய் இந்த கல்லூரியை அடைஞ்ச செய்த முயற்சிகளினால இந்த 2ஐயும் தெளிவாக செஞ்சதுனால கல்லூரியை அடைந்தேன். அடைந்த பிறகு அந்த பட்டத்தை பெற்றேன். பெற்ற பிறகு இன்னைக்கு அனுபவிக்கிறேன். அனுபவம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. முடிச்சுட்டேன் எப்போவோ, ஆனால் அனுபவம் நிகழ்கிறது. அப்போ ஒன்றை தெரிந்து கொள்ளுதல், பிறகு அதிலே தெளிவடைதல், பிறகு அதை அடைந்து விடுதல், பிறகு அடைந்த பிறகு அதை அனுபவித்தல். தெரிந்து கொள்ளுதல் சரியை, தெளிந்து கொள்ளுதல் கிரியை, அடைந்து விடுதல் யோகம், ஆனந்தித்தல் ஞானம் சன்மார்க்கம். அவ்வளோதானே. இப்படி பார்த்தோம்னா நமக்கு அந்த அந்த சிஸ்டமேட்டிக்காக போகணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன தெளிவு வரணும் அப்படின்னு சொன்ன கிரியையில் சிவத்தை நல்ல கவனமாக கேட்கணும். சிவத்தை இந்த உடம்புங்கிற சாதனம் இல்லாமல் உணர முடியாது. இந்த உடம்புங்கிற சாதனம் இல்லாமல் சிவத்தை உணர முடியாது. அதுக்குத்தான் இந்த உடம்பையே கொடுத்தார். இது அடிப்படை உண்மை. உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள் ஒரு பொருள் கண்டேன். அதான சொல்றாரு அவரு. அப்ப உடம்பினுக்குள் ஒரு பொருள் காண்பது என்ற ஒன்று இருக்கிறதே, அந்த ஒரு பொருளை காணக்கூடிய இடமே உடம்பினுக்குள் தான், வேறு வெளியில பார்க்க முடியாது. இங்கே இருக்கிறாரு. அப்ப அதற்கான முயற்சியிலே இறங்குவது தான் யோகம். யோகம் என்பது நம்முடைய உடம்பை பற்றிய நம்முடைய தெளிவு. உடம்பில் இருக்கக்கூடிய கருவி கரணங்கள்
இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த மனம்ங்கிற கருவி, இந்த மனம்ங்கிற கருவியினாலே இந்த உடம்பை கொண்டு ஈசனை உள்ளேயே உணர்து. அப்ப இந்த கருவிகரணங்களை கொண்டு அவரை நாம் இங்கே உள்ளேயே உணர்ந்து கொள்ளலாம் என்று தெரிந்து கொண்ட பிறகு இப்படி ஒரு சாதனத்தை, இப்படி ஒரு உடம்பை, இதை இயங்குகின்ற ஒரு நிலையிலே ஒரு பவர் சோர்ஸ் மாதிரி நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இந்த உடம்பின் மூலமாக அவரை உணர்தலும், உணர்ந்த பிறகு அவரை அனுபவிக்கக்கூடிய அடுத்த நிலைக்கு போவது. எனவே யோகம் என்பது அல்லது யோகம் என்பது ஏதோ ஒன்று ஒரு புதிதான வித்தை, ஒரு பெரிய வித்தை போல இருக்கிறது என்று நாம் அதை கருதிவிடக்கூடாது. அன்பின் முதிர்ச்சி யோகம். எப்பு துளைதொரும் அன்பு முனிவாசகர் சொன்ன உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்கிறது. சிவநாமத்தை கேட்டா, சிவனை பற்றி கேட்டா, சிவனடியார்களை பற்றி கேட்டால், சிவனடியார்களுடைய கொள்கைகளையும் சிவனடியார்கள் தியாகங்களையும் சிவனடியார்கள் காட்டிய அன்பையும் நினைக்கிற பொழுதே உள்ளம் உருகுகிறது, கண்களிலே கண்ணீர் பெருகுகிறது, உடம்பு சிலிர்க்கிறது. இதெல்லாம் யோகத்தின் வெளிப்பாடு, மெய்ப்பாடு. எதையே எதிர்பார்க்காமல் செய்து கொண்டு சிவன் மேல அன்பு 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 அன்பு, அவ்வளவுதான், வேற எதுவுமே தெரியாது. ரொம்ப முக்கியமான தெளிவு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உடம்பு ரொம்ப தெளிவாக உடம்பு பரவெளியோடு எவ்வாறு தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதுதான் யோகம். இன்னும் சொல்ல போனா, இப்ப யோகங்கிறது வெறும் உடம்பை மட்டும் வித்தைக்கு உட்படுத்துவதல்ல. இப்ப பல்வேறு யோகங்கள் சொல்லப்பெறுகிறது. அதனால தான் சென்ற முறை கூட நாம பார்க்கிற பொழுது சொன்னோம், பல்வேறு யோகங்கள் பேசப்பெறுகின்றன. அந்த யோகங்களிலே சைவர்கள் மயங்கி அதிலே சென்று விடக்கூடாது. மெய்மை சிவயோகமே யோகம், அல்லாத பிறையெல்லாம் அவயோகம் என்றே அறி. திருக்களிட்டுப்படியார். மெய்மை சிவயோகமே யோகம். 14 சாத்திரங்கள்ல ரொம்ப முற்பட்டது திருவுந்தியாரம், திருக்களிட்டுப்படியார். ரொம்ப சீனியாரிட்டி அதுக்கு தான். அதுல சொல்றேன், மெய்மை. அப்ப சிவயோகமே யோகம்னா அப்ப மித்த யோகம் இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். மெய்மை சிவயோகமே யோகம், அல்லாத பிறையெல்லாம் அவை யோகம் என்றே அறி. ஏன் அது பிறந்து இறந்து பிறந்து இறந்து அந்த பிறப்புக்கு இறப்புக்கு உட்படுத்திடும். இப்ப யோகம்னா உடம்பை தன்வயப்படுத்துதல், அதுதான் இப்ப யோகத்தில் சொல்லப்படுது. ஆனால் சிவயோகத்திற்கும் மற்ற யோகத்திற்கும் எங்க சார் வேறுபாடு வருகிறது? சார் அவங்களும் நியமம் சொல்றாங்க, ஆசனம் சொல்றாங்க, பிராணாயாமம் சொல்றாங்க, எல்லாம் அவங்களும் தான் சொல்லுகிறாங்க. அந்த யோகத்தில் நிறைய யோகங்கள் இருக்கு. நான் நேற்றே சொன்னேன், கர்ம யோகம், ஹட யோகம், பதஞ்சலி யோகம், இப்படி எல்லாம் பல யோகங்கள் இருக்கு. என்ன கூத்துன்னா, வெறும் ஒரு 4 ஆசனத்தை மட்டுமே கற்றுக் கொடுத்து அந்த யோகாசனத்தையே யோகன்றான். உட்கார்றதுக்கு சொல்லி கொடுத்துட்டு யோகாசனம் அது பேரு, அது ஆசனம் அவ்வளவுதான், அதோட சரி, அதுதான் யோகம், போயிட்டு வாண்டுறான். ஃபீஸ் ஃபுல்லாக கட்டிட்டல, அது கட்டிட்டேன், சரி அப்போ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடு, பிடிச்சி போச்சு. அது ஆசனம், உட்கார்றதுக்கு பத்மாசனம், இன்னும் எத்தனையோ ஆசனங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுருவோம். அது ஒரு படி நிலை. உட்கார்றது எப்படி,
படுக்கிறது எப்படி, நிற்கிறது எப்படி, எல்லாமே. அப்ப இந்த இந்த யோகம் என்று சொல்லுவது முழுமையாக எங்க போய் நிற்கிறது அப்படின்னு நாம இந்த யோகத்துக்கும் நம்ம சிவராஜ் யோகத்துக்கும் கூர்மையாக ஒன்றிலே கவனம் செலுத்தி அதிலேயே சிந்தையை கொண்டு போய் நிறுத்துகிற பொழுது நம்மையும் அறியாமல் நம்முடைய உடம்பிலே சில மாற்றங்கள் நிகழ்கிறது. ஒன்னையே சிந்திச்சு ஒன்றையே சிந்தித்து அதனுடைய கவனம், அதிலேயே நோக்கம், அதிலேயே நாட்டம். இப்ப அதிலேயே நாட்டமும் சிந்தனையும் அதிலேயே குவிகிற பொழுது உடம்பிற்குள்ளே சக்திகள் எல்லாம் ஒன்று திரண்டு உள்ளுக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு நிலை ஏற்படுகிறது. அது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அப்படி ஏற்படுவதை பாசிட்டிவ் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். சாப்பிட்டா நல்ல ஆற்றல் வரும், நல்ல சத்தான பொருட்களை சாப்பிட்டா நல்ல ஆற்றல் வருகிறது. நல்ல ஆற்றல் வருகிறது. நல்ல ஆற்றல் வந்து அந்த ஆற்றலை நல்ல வழியில் செலவு பண்ணணும். தெருவில் போனோன்னே வேணும்னே இடித்து வம்பு இழுக்கிறதா? ஆற்றல் இருக்குண்ணா, அந்த ஆற்றலை ஒரு கோயிலுக்கு போய் சுற்றி இருக்கிற புல்லுகள் தர எல்லாத்தையும் வெட்டி எடுத்துவிட்டு கல் மண்ணெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக பொறுக்கி போட்டுவிட்டு அந்த ஆற்றல் அப்படி சொல்ல. இது இந்த ஆற்றல் எங்கே நிகழ்கிறதுன்னா நல்ல கவனம், ஒன்றை கூர்ந்து கவனித்து செய்கிற பொழுது அந்த ஆற்றல் எழுகிறது. இந்த ஆற்றல் பாசிட்டிவ் ஆற்றலாக எப்பொழுது போகிறது என்று சொன்னால் கூர்ந்து கவனிக்கப்படுகின்ற பொருள் நம்முடைய அன்பிற்குரியதாக இருக்கிற பொழுது. அப்ப நமக்கு ரொம்ப அன்பிற்குரிய ஒரு பொருளை, அந்த பொருளையே சிந்தித்தல், அந்த பொருளையே யோசித்தல், அந்த பொருள் மேலேயே அன்பு செலுத்தல், இதையே சிந்தித்தல், அப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கிற பொழுது உடம்பிற்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ்கிறது. இப்ப இந்த யோகம் அந்த யோகம், இப்ப யோகம்னா அதுக்கு தனியா போய் உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணி சொல்லி தரது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் திரும்ப திரும்ப என்னுடைய ஒரு வலியுறுத்தல் என்னன்னு கேட்டா, வலிந்து செய்யப்படுவதல்ல யோகம். வலிந்து செய்யப்படுவது அல்ல யோகம். வலிந்து செய்யப்படுகிற யோகத்தை தான் கண்டிக்கிறார். கரைபடும் உடம்பிராதன கருதுதல் ஒழிந்து கருமவாயுவை அனல் ஊதி மறித்து. யாரு அருணகிரிநாத சொல்றாரு, இந்த ஹட்டயோகத்தை பத்தி பேசுறார். கரைபடும் உடம்பு இராதன கருதி கருதுதல் ஒழிந்து, கரைன்னா ரத்தம் அர்த்தம், குருதி ஓடுகிற இந்த உடம்பு நிச்சயமாக நிலை பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. கரைபடும் உடம்பு இராது, நல்லா தெளிவா சொல்றார். என கருதுதல் ஒழிந்து, இந்த உடம்ப எக்ஸ்டெண்ட் பண்ற 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம். சரி 200 வருஷம் இருந்துட்டேன், என்ன பண்ண போற? சரி 200 வருஷம் இருந்தாச்சு, என்ன செய்ய போறோம்? 500 வருஷம் இந்த உலகத்திலே இருக்கிறோன்னு வச்சுக்கோமே, என்ன செய்ய போறோம்? உலகம் போற போக்க பார்த்தா 500 வருஷம் இருக்கணும்னா தோணும், சீக்கிரம் கிளம்பிடணும்னு தோணும். போதும் இருந்தது அப்படி சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கு. இந்த உலகத்தில் 200 வருஷம் 300 வருஷம் இருக்கிறதுக்கு எந்த பைத்தியக்காரனும் நினைவு பண்ண மாட்டான். வாயுவை கரும வசனங்களால் மறித்து அனல் ஊதி கவலைப்படுகின்ற யோக கற்பனை. கவலைப்படுற யோகம்ட்டாரு. இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறது யோகம் தான். அது நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த யோகங்கிறது அது ஒரு நம்ம அன்பிற்குரிய சிவத்தை நினைந்து, இந்த சிவத்தின் மேலேயே அன்பை செலுத்தி வேறு எங்கும் நம்முடைய நினைவோ நம்முடைய செயல்களோ நம்முடைய எந்த விதமான உடம்பினுடைய இயக்கங்கள் எதுவுமே வேறு எதிலும் சிக்காமல் சிவத்தையே சுற்றி கொண்டு வருகிற பொழுது உடம்பிலே ஏற்படுகின்ற ஒரு உன்னதமான மாற்றம்.
அது தானாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போகிற பொழுது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. அடுத்த ஸ்டேஜ்னா என்ன சார் ரொம்ப கஷ்டமாக சொல்ல போறீங்களோன்னு. கஷ்டம் இல்லை. வீட்டுக்கு போன உடனே அப்படி டக்குன்னு உட்கார்ந்து, ஆமாம் என்ன நடந்துச்சு இன்னைக்கு, என்னவோ சொன்னார் இந்த யோகத்தை பற்றி அப்படியே யோசனை பண்ணும்போது அப்படியே கிருகிருன்னு அது ஓட ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல கண்ணு விழி செருகி அப்படியே உள்ளே போய் அதில் நின்றுடும். இது அடுத்த ஸ்டேஜ். இப்போ இங்கே நாம் சேமித்து வைத்த ஆற்றல் எப்படி போய் அங்கே முடியும்னு கேட்டால், இந்த ஆற்றல் தான் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு அங்கே வாய்ப்பு இருக்கணும். அதுதான் சிக்கல். வாய்ப்பு இருக்குமானால் ஏகாந்தமாக அமர்ந்து ஏதோ திட்ட நினைச்சுக்காதீங்க, மாடு மாதிரி அசை போட்டு அப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களையும் அறியாமல் அந்த பொருளிலே ஒன்றி உள்ள போய் விழி செருகிறோம். சிம்மாந்து சிம்புளித்து சுந்தரர் பாடுறார். இந்த சிம்மாந்து சிம்புளித்துங்கிறது திறந்தும் திறக்காம கண்ணு செருகுமா இந்த யோகத்தில். யோகத்தை பற்றி அவர் தானே ராஜா, யோக ராஜா சுந்தரர். அது போய் அங்க செருகும். அப்ப நாம இங்க அடைகிற அனுபவங்கள் எல்லாமே என்கேஷ் பண்ணிடணும் இதை முழுக்க. இப்ப இங்க என்ன திரட்டணுமோ அத்தனையும் நாம திரட்டியது அத்தனைக்கும் கேப்சூல்ஸ் ஆஃப் எனர்ஜி இங்க திரட்டினது முடியும். இது அப்படியே கொண்டு போய் அதை என்கரேஜ் பண்ணுகிற பொழுது இதனுடைய சிந்தனையை முழுமையாக இப்ப நீங்க ஏகாந்தமா செய்யணும். இப்ப நம்ம கூட எல்லாரும் எத்தனை பேர் இருந்து இது செய்திருக்கிறோம். தனித்தனியாக நின்று அந்த எண்ணங்கள் முழுமையும் அப்படி கொடுத்து அப்படி போகிற பொழுது யோகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமான இடமாக விழிகள் செருகி புருவ மத்தியில் நின்றுடும் எண்ணமெல்லாம். இது ஒரு பெரிய வித்து கிடையாது. இது உங்களுடைய பவர் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். ஒன்றை கூர்ந்து ஆய்ந்து அதிலேயே தோய்கின்ற அனுபவம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மற்ற யோகத்துக்கு நம்ம யோகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு எங்க நிகழ்கிறது என்று நம்ம பார்க்கணும். யோகிகள் இருக்கிறாங்க, நிறைய யோகிகள், எல்லாத்திலையும் யோகிகள் இருக்கு. பௌத்தத்தில் யோகிகள் உண்டு, புத்த யோகிகள், சமணத்தில் உண்டு. அப்ப சிவயோகிகளுக்கு எங்க வேறுபாடு வருகிறது, சிவராஜ யோகம் சிவயோகிகளுக்கு எங்க வேறுபாடு வருகிறதுனா, அந்த யோகம் ஒரு இடத்துல போய் நின்றுடுது, அவ்வளவுதான், அதை விட முடிஞ்சு அங்க இறங்கிடணும். ஆனா சிவராஜ யோகத்தை அதுக்கப்புறம் தான் கண்டினியூ ஆகும். இந்த உடம்போடு சம்பந்தப்பட்டு கொண்டு போய் இங்கேயே நின்றுடும். இதெல்லாம் ஆதார நிலையில் நிற்பது. சிவராஜ யோகம் மட்டும்தான் நிராதார நிலைக்கு கொண்டு செல்லும். இப்போ இந்த நிராதார நிலை என்று சொல்லக்கூடிய ஒன்று சிவராஜ யோகத்துக்கு தான் உண்டு, மற்ற யோகத்துக்கு கிடையாது. இப்போ நிராதார யோகம் என்ன, வேறு ஒன்றும் இல்லை. இந்த உடம்பு புற உலகாக இருக்கக்கூடிய அந்த பரவெளி அதோடு எப்படி தொடர்பு கொள்ளுகிறது என்கிற பொழுது அந்த தொடர்பு நிலை நிகழ்கின்ற இடம் இங்கேருந்து ஒரு 12 அங்குலம். அதனால சொல்றார் அடுத்த பாட்டில், மருவு துவாதச மார்க்கம் இல்லார் குருவும் சிவனும் சமயமும் கூடார். இந்த 12 சமாச்சாரம் ஒன்று இருக்க, அது சிவராஜ யோகத்துக்கு மட்டும்தான் உண்டு. 6 ஆதாரம்னு சொல்லுகிறது வேற ஒன்றும் கிடையாது. என்னன்னு கேட்டா, நம்முடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னு கேட்டா இந்த புற உடம்புல இல்ல, புற உடம்பை ஒட்டி உள்ளே இருக்கக்கூடிய சூட்சம உடம்பு, அதுலதான் கண்ட்ரோல் இருக்கு. கண்ணு பார்க்குது, நீங்க சொல்றீங்க கண்ணு அப்படியே பிக்சரை பிடிக்குது, ஆனா பார்க்கறது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூட்சம உடம்பு. அதுக்கு புரியட்ட காயம்,
அதுல தான் புலன்கள் இருக்கு. இதுல பொறிகள் இருக்கு, அதுல புலன்கள் இருக்கு. நாக்கு இங்க இருக்கு, ஆனா சுவைத்தல் எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. அப்ப நுட்பமான கருவிகள் எல்லாம் நுட்பமான உடம்புல, தூலமான கருவிகள்லாம் தூல உடம்புல. அப்ப தூலமான கருவிகள் இருக்கிற இடத்துல நாக்கு தான் சார் தூலம் நுட்பம் எல்லாம். நீங்க என்ன தனியா ஒரு கதை விட்டுட்டு? நாக்கு தானே சார் சுவைக்குது, சுவை நாக்கு தானே. அப்புறம் அதுக்குதான் இருக்கு, அப்புறம் அதுக்கு உள்ளார ஒரு கருவி இருக்குன்னு எப்படி சார் சொல்றீங்க? உள்ளதா இருக்கு சுவைத்தல். இப்ப நாக்கில் எந்த பொருளை வைத்தாலும் அது என்னன்னு கண்டுபிடித்து சொல்லுவது நாக்கா? அது ஜஸ்ட் அதனுடைய இன்ஃபர்மேஷனை உள்ள அனுப்பும். இந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்கிறது எது? டேட்டா ஃபீட் பண்ணியாச்சு. ஃபீட் பண்ண டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி, அதுதானே என்ன டேட்டா ப்ராசஸிங்கு? ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டு. வாயில வச்சது என்னன்னு பார்த்த உடனே இது என்னது சாம்பார் இன்னைக்கு நல்லா இருக்கு, பக்கத்து விட்டுதா டக்குன்னு கேட்குது. உள்ள போய் உடனே ஒரு ப்ராசஸ் நடக்கும். நம்ம வீட்டு சாம்பார் இப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. நாக்கு எல்லாம் சாம்பார் தானே, அது உடனே சொல்லுதா இது பருப்பு சாம்பார் பருப்பு அவ்வளோதான் அப்படியா சொல்லுது? இல்லை, டேய் இது என்னவோ நல்லா இருக்காது இன்னைக்கு. நாக்குக்கு சொல்ல தெரியாது. உள்ள இருக்கிற புலன் இருக்கு, சுவைத்தல்னு ஒரு புலன், அதுதான் சொல்லும். அது எங்க இருக்கு? அது சூட்சமா இருக்கு. நம்ம பக்கத்திலே ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்றாரு, அவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. என்ன சார் சாப்பிட்டீங்க? நல்லா இருக்கு சார் புளி குழம்புங்கிறார். யோ சாம்பாரியா? ஓ அப்படியா, இது அப்படின்னு சொல்லுவாங்களா? தெரியல. இல்ல ஏன் என்ன எங்க எங்க நிகழ்கிறது? நாக்குல என்ன ஒன்னா தானே இருக்கு. இவருக்கு இருக்கிற எப்படி நாக்கு இருக்கோ அதே மாதிரி தானே. அனாட்டமி பார்த்தீங்கன்னா நாக்கு இவருக்கு வேற மாதிரி அவருக்கு வேற மாதிரியா இருக்கு? ஒரே மாதிரி தானே. அப்புறம் என்ன இந்த நாக்குக்கு மட்டும் இப்படி சுவை தெரியுது, அந்த நாக்குக்கு மட்டும்? இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சூக்கும உணர்வுகள், சூக்கும உடம்பு, இந்த சூக்கும உடம்பு தான் உள்ளே இருக்கிற இந்த உடம்பும் வெளியில இருக்கிற இந்த உடம்பையும் 6 இடத்துல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். 6 இடத்துல தான் இந்த கனெக்ஷன் பாயிண்ட். அப்ப இந்த 6 இடத்துல இந்த கனெக்ஷன் பாயிண்ட் இருக்கிறத உணர்ந்து சூட்சும உடம்பை துல்லியமாக டியூன் பண்றது. இப்ப புற உடம்பை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டியூன் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி அந்த சூக்கும உடம்பை டியூன் பண்றோம். இதுக்கு டியூன் பண்றதுக்கு தான் இந்த 6 சக்கரங்கள் என்பது 6 கனெக்ஷன் பாயிண்ட், வேற ஒண்ணுங்க. அப்ப அதை பண்ணுகிற பொழுது இங்க பாருங்க, யோகிகள்லாம் மருந்தே சாப்பிட மாட்டாங்க. நம்ம மருந்து சாப்பிட்றோம். ஏன்னா நம்ம புற உடம்புக்கு என்ன மருந்து தேவை, மருந்து சாப்பிட்றோம், சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிட்றோம். புற உடம்பை கரெக்ட் பண்ணிக்கிறோம். புற உடம்புக்கு வரதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, புற உடம்புக்கு வரதெல்லாம் உள்ள இருக்கிற சூக்கும உடம்பை கரெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாமே இருக்குது. அந்த 6 ஆதார சக்கரை இருக்கு. எந்த சக்கரத்தை சரி பண்ணா எது வியாதி? வயிறு சம்பந்தப்பட்டதா சுவாதிஷ்டானத்தில் பண்ணு, சரி இருதய சம்பந்தப்பட்டதா அநாகதத்தில் பண்ணு, ஸ்பீடு கம்மியாக இருக்கும், இல்லை ரொட்டேஷன் சரியில்லாமல் ஸ்டக்கப் ஆகி நின்று இருக்கும். எல்லா சக்கரமும் சுற்றும். அது சரியாக சுற்றி இந்த சரியான ஸ்பீட்லையும் சரியான வேகத்திலையும் அது சுழன்றா தான் அது சரியான சூக்கும் உடம்பு சரியாக இருக்குன்னு அர்த்தம். அது சரி பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தெரியும். ஏன்னா யோகம் அவங்களுக்கு அந்த நிலை தெரியும். இப்ப இதெல்லாம் ஆதாரங்களை ஒட்டி செய்யப்படுகிற உடம்பை போற்றுகிற இந்த ஆதார யோகம் எல்லா யோகிகளும் செய்யறாங்க. ஆனா சிவராஜ் யோகம் என்னன்னா, ஆதார யோகம் செய்வதனுடைய நோக்கம் உடம்பை பேணுவதல்ல. இந்த உடம்பை பேணுவதனால நிராதார யோகம், இந்த மேல போய் ஒரு இந்த துவா தசம்னு சொல்றோமே, இந்த வெளி, இந்த இடத்தை நாம கவனிக்கணும். இப்ப இந்த இடத்தை பத்தி பேசுறது சிவராஜ யோகம் தான். அதனால சொல்லுகிறார், இந்த உடம்பிலே மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுகின்ற, உடம்பினுடைய மிக முக்கியமாக கருதப்படுகின்ற 12 அங்குல பிரதேசத்தை நாம ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தை நாம கவனிக்கணும். இந்த இடத்தை கவனிக்கிறோமா? நாம தலையை வச்சு ராத்திரி படுக்கிற பொழுது, தலகணியில தலையை வச்சு படுக்கிற பொழுது, இந்த தலையினுடைய உச்சிக்கும் சுவற்றுக்கும் இடைவெளி 2 அடியாவது இருக்கணும்.
சில பேர் பார்த்துருக்கிறேன், தலை எங்கன்னு தேடணும் தூங்கிட்டு இருக்கும்போது. ஏன்னா தலைவாணிக்குள்ளே கொண்டு முடிச்சு வச்சிருப்போம். அப்படி தலையை உள்ளுக்குள்ளே புதைச்சி தலைவாணி சுற்றி எடுத்தால் வெளியில் முதுகு, அப்புறம் 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 அப்படி காலு இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் உள்ளே பூந்துருக்கிறானா இல்லை படுத்துருக்கிறானானே தெரியாது. அப்படி தலையை இப்படி வைக்கக்கூடாது, தலையை இப்படி தான் வைக்கணும். தலையை இப்படி புதைக்கக்கூடாது, தலையை எந்த காலத்திலும் புதைக்கக்கூடாது. தலையை எப்படி நிமித்தி வச்சுக்கணும். ஏன்னா இந்த பிரதேசம் ரொம்ப முக்கியம். எவரையும் நம்முடைய சிரசில் கை வைக்க விடக்கூடாது, குருவை தவிர. ஏன் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன்? இப்ப வள்ளற் பெருமான் போன்றவர்கள் இந்த பிரதேசத்தையே ரொம்ப ஜாக்கிரதையா அதை பாதுகாப்பார்கள். இப்ப இந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடம் நமக்கு அப்படி ஒரு இடம் இருக்கிறதே நமக்கு இப்பத்தான் தெரியுது, இது வரைக்கும் தெரியல. எனக்கு இந்த உடம்பு மட்டும் சொந்தம் இல்லை, இந்த உடம்பிலே இருந்து ஒரு 12 அங்குல தூரம் இருக்கிற இடமும் எனக்கு சொந்தம். நான் எங்க போனாலும் அந்த ஏரியா என் கூடவே வரும். இத சொல்லுகிறார், துவாதச மார்க்கம் இல்லாதார். இதுக்குத்தான் நாம போன இந்த 3ஆம் தந்திரத்தில் இந்த யோகத்தை படிக்கிற பொழுதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக சோடச கலா பிராசாதம், துவாதச கலா பிராசாதம். இந்த பிராசாத கலைங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, பிரணவத்தை 12ஆகவும் 16ஆகவும் பிரித்து ஒவ்வொரு இடத்திலையும் வைக்கிறது. அப்படி பிரித்து வைக்கிற பொழுது 6 முடிஞ்சு போய் மீதி இருக்கிற 6ஐயும் கொண்டு போய் இங்க வைக்கணும். எனவே எப்பொழுதுமே என்ன பாவனை இருக்கும்னு சொன்னா, பாவனை எப்பொழுதுமே சிரசின் உச்சியில ஒரு காலகட்டம் வரைக்கும் குருநாதருடைய திருவடிகள் இருப்பதாக கருதி கொள்ளுவதும், ஒரு காலகட்டத்திலே சிவன் திருநடம் புரிகின்ற பிரதேசமாகவும் அதை கொள்ளுது. அப்படிதான் பாவனை பண்ணணும். இப்ப பாவனை எப்படி நிகழணும் சொன்னா, வழிபாடு செய்கிற பொழுது பெருமான் குருவடிவாக வந்து அந்த இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். துணையான சுற்றங்கள்ங்கிறது 36 தத்துவங்களை பத்தி பேசுறார். உடம்பினுடைய கருவிகரண தத்துவங்கள். சுற்றம்னா மாமன் மச்சான்லாம் சொல்ல, அது இல்லை. சுற்றம் என்பது அங்கே எதை குறிக்கிறது? இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். முக்கியமா இந்த சிரசு இருக்கிற பக்கமா கொண்டு வந்து செல்போன்லாம் ராத்திரி வச்சுக்கூடாது, தயவு செய்து வச்சுக்காதீங்க. ரொம்ப ஏன் அப்படி சொல்றேன்னு உங்களுக்கு இப்ப இந்த துவாதசை என்று சொல்லக்கூடிய இந்த பிரதேசம் இருக்கிறத, அதை நாம போற்ற நீங்க பார்த்தீங்கன்னா உங்க உடம்பிலேயே ரொம்ப அற்புதமான மாற்றங்களை நீங்க உணரலாம். நீங்க இந்த இடத்தையும் உங்களுக்குரிய உடம்பாக கருத வேண்டும். உடம்பு இங்கேயே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இங்கேருந்து ஒரு 12 அங்குலத்துக்கும் இருக்கு நம்ம உடம்பு, அங்கேயும் இருக்கு, அது நம்முடைய உடம்பு என்று கருதி. அதனால தான் சொன்னார், உச்சி கூப்பிய கையினர். நம்ம ஏன் சைவத்தில் இந்த 2 கரங்களையும் உச்சிக்கு மேலே இங்கே குவித்து வழிபட வேண்டும் என்று ஏன் நமக்கு வைத்தார்கள்? உச்சி கூப்பிய கையினர், கைகால் கூப்பி தொழில். ரொம்ப அற்புதமா சொன்னார் மணிவாசகர். சொன்னார், கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று சொன்னார். பார்த்தீங்களா? ஒன்னு கரம் குவிதல், இன்னொன்னு சிரம் குவிதல். கரம் குவிதல் உடம்பினுடைய மிக முக்கியமான பிரதேசமாக இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தை பாதுகாத்தல், புரொடெக்ட் பண்ணுதல், இது பாதுகாத்தல், குவிதல். அப்ப என்ன ஆகுமா? அங்க அப்படி குவிந்த உடனேயே சிரம் குவியுமா. சிரம் குவிவார்,
அது முதல்ல கரம் குவிதல், பிறகு சிரம் குவிதல். சிரம் குவிதல் என்பது சிவம் குவிதல். அங்க அப்படி ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்னா இது கான்சென்ட்ரேட் ஆகும் இங்க. அப்படி அப்போ இங்க பாவனை. இந்த இடம் நமக்கு ரொம்ப, சைவர்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம் நிராதாரம். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அதனால இந்த இடத்துல குளிர்ச்சி. அதனால இந்த பிரதேசத்தை திரு ஆலவாய் என்றும் மதுரை என்றும் நாம திருக்கோயிலால குறிப்போம். அங்கே பரிபூர்ணமான இந்த சக்தி விளங்குவாள். அந்த ஞானம், அந்த ஞானத்தோடு கிடைக்கின்ற ஒரு பேரின்ப கிளர்ச்சி, இதெல்லாமே இங்க நிகழும். இது சிவராஜ யோகம் பண்ணுகிறவர்களுக்கு மட்டும்தான் உண்டே தவிர மித்த யோகத்துக்கெல்லாம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் இதுக்கு இந்த ஏரியாவே கிடையாது. அவங்க இங்கேயே நின்றுடுவாங்க. அதை சொல்லுகிறாரு சுவாமி இங்க. மருவும் துவாதச மார்க்கம் இல்லாதார், மருவும் துவாதச. துவாதசன்னா ஒன்றும் இல்லைங்க, 12 அர்த்தம். தசம்னா 10, துவன்னா 2, 10 + 2 அவ்வளோதான் 12. இவ்வளோ எவ்வளோ ஈஸி மேத்தமேட்டிக்ஸ் பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 12 இங்கே ஒரு 12 அவ்வளோதான். 12 அங்குலம் 12. இந்த 12 தான் காலத்தை பிரிக்கும். இரவு பகலை பிரிப்பது 12. இந்த 12 தான் மேலே இருக்கிற சிவசூரிய, அதுக்கு மேலே கீழே சந்திரன். இது முழுக்க சந்திரன், அதுக்கு மேலே சிவசூரிய. இந்த சூரியனையும் சந்திரனையும் பிரிக்கிறது 12. 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இரவு பகல் மாறுது. இது இவ்வளவு விஷயங்களும் இந்த சிவராஜ யோகத்தில் மட்டும்தான் உண்டு, மித்த யோகத்தில் கிடையாது. அப்ப நம்ம எவ்வளவு பெருமையா சொல்லிக்கணும். அப்ப சிவராஜ யோகம் என்பது அதனாலதான் திரும்ப 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 அவர் இந்த யோகத்தை பற்றி பேசுகிற பொழுது, யோக மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது, சகமார்க்கம் சொல்லுகிற பொழுது திரும்ப திரும்ப நம்முடைய சிவராஜ யோகத்தை ஆழமாகவும் அழுத்தமாகவும் பேசுகிறார். அப்போ யாராவது யோகம்னு சொன்னால் நீங்கள் நிராதரா யோகமும் இதில் சேருமா அப்படின்னு கேட்டால் நோ அட்மிஷன் உங்களுக்குன்னு உங்களை திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க அதை பற்றி ஒன்றும் தெரியாது. சரி, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவனா இருப்போம் போல, இங்கே ஏதாவது வம்பு பண்ணிட்டு இருக்க போகிறான், உங்களுக்கு அடுத்த செஷனில் பார்க்குறோம் சார், செஷன் ஃபில்டு சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது சாக்கு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஏன்னா நம்ம என்ன கேட்கணும்னா, எங்க நீங்கள் சொல்கிறது என்ன ஆதார யோகமா நிராதார யோகமா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா நிராதார யோகம் தான் சிவயோகம். சிவயோகத்திற்கு நிறைவு சிவானந்தம், மற்ற யோகங்களுக்கு நிறைவு அனிமாதி சித்திகள். அவ்வளவுதான். அவங்க சித்திகள் பெறுவார்கள், அந்த சித்திகளோடு சரி. ஆனால் சிவானந்தம் பெறுகிறவர்களுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்ல ஜுஜுபி ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு இதெல்லாம் அது சிவானந்த பேரின்மணி அனிமா வித்தைக்கெல்லாமா அவங்களுக்கு மிகப்பெரிய ஞானிகள். ஒரு பெரிய சிவயோகி இருந்தார், சிவராஜ யோகம் சிவயோகி இருந்தார். அப்படி அப்படி நினைத்த மாத்திரத்தில் சிவத்தோடு ஒன்றுவார். மேலே போய் சிவத்தோடு ஒன்றுவார்னா மேலே இங்கே அப்படியே வந்து மேலே. அப்படி ஒரு நாள் அவர் ஏகாந்தமாக உட்கார்ந்து ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருந்தார். கிச்சு கிச்சு சத்தம் கட்டிச்சு. இப்படி பார்த்தார், அங்கே ஒரு குரங்கு உட்கார்ந்துருந்து. அந்த குரங்கு சொல்லிச்சு, நீங்கள் யோகம் பண்ணுறீங்களா அப்படின்னுச்சு. ஆமாம். நானும் பெரிய யோகி தெரியுமான்னுச்சு. நானும் பெரிய யோகி தான். அப்படியா? ஆமாம். எல்லா விதமான யோகங்களும் எனக்கும் கைவந்த கலை. என்கிட்ட அனிமாதி சித்திகளும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஒரு குரங்குக்கு இவ்வளோ தூரம் வந்தது பெருசு.
நான் யோகம் பண்ணுகிற பொழுது வாழை சுருட்டி அது மேலே உட்கார்ந்துருக்கும். குரங்கு யோகம் பண்ணிச்சுன்னா வாழை சுருட்டி அது மேலே, அதனால தான் சொல்லுவாங்க வாழை சுருட்டிட்டு ஒழுங்காக ஒரு பக்கம் உட்காருன்னு. அதுக்கு பேர் முள்காறுதல்னு பேர். தமிழில் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, முள்காறுதல். முள்காறுதல் அப்படின்னு சொன்னால் வாழை சுருட்டி அது மேலே உட்காருறது, அதுக்கு பேர் முள்காறுதல். முனிவர்கள் அப்படி உட்காருவாங்க. இந்த மனங்கிற ஒரு பெரிய குரங்க அப்படி ஒரு சுருட்டி அதை அமுக்கி அது மேலே ஏறி உட்காருறது. இந்த குரங்கு சொல்லிச்சு, அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷம், நீ குரங்கா இருந்து இவ்வளோ தூரம் அந்த யோகத்தை கற்று நீ பெற்று வந்து, எனக்கு ஒரே ஒரு ஆசை நீங்கள் நிறைவேற்றி வைக்கணும்னு. சொல்லு, என்ன ஆசை? என்னால் முடிஞ்சால் செய்து வைக்கிறேன். இல்லை, உங்களால் முடியும், நீங்கள் தான் யோகிங்கிறீங்களே, சிவயோகி, முடியும், செய்யணும்ப்பா. அதனால் என்ன சொல்லு, என்ன ஒன்று செய்யணும்னு. நீங்கள் உங்கள் கையை நீட்டிங்க, உங்கள் உள்ளங்கையில் வந்து நான் உட்காரணும், எனக்கு அதான் ஆசை அப்படின்னு. சரி, அதனால என்ன, கையில் உட்காந்துக்க போகிறீங்கிற, அவ்வளோதானே, உட்காந்துக்க. அப்போ கையை நீட்டுக்க, நான் உட்காரணுச்சு. அவர் அந்த சிவயோகி என்ன பண்ணார், தன்னுடைய கையை எடுத்து அப்படி கையை அப்படி விரிச்சார். இது என்ன பண்ணிச்சு, அந்த மரக்கிளையிலிருந்து அந்த கைக்கு தாவ போகிற நேரத்தில் அது சொல்லிச்சு, நமக்கு அனிமாதி சித்திகளும் நமக்கு கைவசம், நாம் எல்லா விதமான யோகத்திலையும் நினைவிட்டிருக்கோம். இவரும் யோகி, நம்ம திறமை என்னன்னு இவருக்கு சொல்லிடணும், காட்டணும், இவருக்கு அந்த பெருமையை உணர்த்தணும். அதனால ஒரு வேலை பண்ணணும்னு நினைச்சது. அது இங்கேருந்து இந்த கைக்கு தாவற நேரத்துக்கு உள்ளேயே ஒரே தாவா மேலே ஏறிச்சு. ஒரு தாவு தாவுனோன்னு சத்தியலோகத்தில் போய் நின்றுச்சு. சத்தியலோகம் யார் உலகம்னா பிரம்ம உலகம். கீழே இருக்கிற இந்திரலோகம் எல்லாத்தையும் தாண்டி போயிடுச்சு. இந்திரனுக்கு கீழே வர்ணனுக்கு ஒரு உலகம், அக்னிக்கு ஒரு உலகம், இவங்கள அந்த உலகங்கள்லாம் இருக்கு, நிறைய உலகங்கள். அந்த உலகம்லாம் தாண்டி போய் தான் இந்திரன் உலகம், இந்திரன் உலகம் மேலே தாண்டி போய் சத்தியலோகம், அதில் இதெல்லாம் தாண்டி போய் மேலே இருக்கிறது. அதனால தான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன்னாரு நம்ம சாமி. இந்த உலக சொல்லலை, இந்த உலகங்களே உணர்ந்து ஓதற்கரியவன்னார். இப்போ மேலே இது போய் இந்த சத்தியலோகம் அப்படி ஒரு ஜம்ப்பு சத்தியலோகத்தில் போச்சு. அங்கே போன பளிங்கு தூண் 4 தூணு ரொம்ப அற்புதமாக நின்றுச்சு. அந்த ஒவ்வொரு பளிங்கு தூண்லையும் ஒவ்வொன்றும் எழுதியிருக்கு. 4 மறைகள், ஒன்றில் அறம், இன்னொன்றில் பொருள், இன்னொன்றில் இன்பம், இன்னொன்றில் வீடு, அப்படின்னு 4 வேதங்களாக நின்றுது. அப்படி 4ஐயும் பார்த்தது. இது பார்த்துட்டு என்ன பண்ணிச்சு, கீழே ஒரு பெரிய ஒரு பலகை. அங்கே வருகிறவங்கள இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த காலத்திலேயே இப்போ கூட ஒரு பெரிய மியூசியம் போயிட்டு வந்தால் வெளியில் விசிட்டர்ஸ் புக்கு ஒன்று வச்சுருப்பாங்க தெரியுமா, அதில் பார்த்துட்டு உங்களுடைய வியூவை எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ அது சூப்பர் மார்க்கெட்டுக்கே வந்துருச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சைடில் ஒன்று அமுக்குங்க சாருங்கிறான். நன்று மேலே மிக நன்று, பரவாயில்லை, படுமோசம் அப்படின்லாம் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றாவது அமுக்குங்க சார் அப்படி இருக்குது. அது பில்லு போடும்போதே அந்த பொண்ணு, சார் ஏதாவது ஒன்று அமுக்குங்க சார் அப்படின்னு. எதம்மா அமுக்கிறது, எதையாவது ஒன்று அப்படியே அமுங்க அப்படின்ட்டு நம்மளை அமுக்கும் போது எட்டி வேற பார்க்குது, எதை அமுக்கிறார் பார்க்குறது. நன்று மிக நன்று. அது போல விசிட்டர்ஸ் புக் அங்கே அதில் என்ன பண்ணிச்சு, இது டக்குன்னு மிகப்பெரிய வல்லமை உடைய யோகி ஒருவர் இங்கு வந்து விட்டு போனார் அப்படின்னு அந்த குரங்கு எழுதி கையெழுத்தி போட்டு ஒரே நொடியில் அங்கேருந்து தாவி கையில் வந்து உட்கார்ந்துருச்சு. அது அந்த மரக்கிளையிலிருந்து தாவி இந்த கைக்குள்ள உட்கார்றதுக்குள்ளேயே என்ன பண்ணிடுச்சே, அங்கே சத்தியலோகம் போய் அதில் எழுதி முடிச்சே கண்டு உட்கார்ந்துருச்சு. அப்படி உட்கார்ந்த உடனே அப்படி பார்த்தது யோகிய, உங்கள் கை ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷம். இப்போ உங்கள் கையில் நான் உட்கார்ற நேரத்துக்குள்ளே ஒரு வேலை பண்ண தெரியுமா, நான் நேராக கிளையிலேருந்து வந்து அப்படியே உட்கார்ந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சுது. என்ன பண்ண அப்படின்னு, இங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே நான் அங்கே போய் சத்தியலோகத்தில் போய் ஒரு சமாச்சாரத்தை எழுதிட்டு இங்கே வந்தேன். அப்படியா, நீங்கள் நம்பலைன்னு நினைக்கிறேன், வேணா என் கூடவே வாங்க, வந்து பாருங்க, நான் என்ன எழுதியிருக்கிறேன்னு தெரியும், வாங்க என் கூடவே. இல்லை நீ சொன்னால் நான் ஒத்துக்கிறேன். இல்லை இல்லை நீங்கள் வாங்க. இல்லை இல்லை நீ எழுதியிருக்கிறேன், நான் தெரியும், பார்த்தேன் அப்படின்னு. என்ன பார்த்தேன்னு, கொஞ்சம் அப்படியே எட்டிப்பாரு அப்படின்னாரு இந்த சிவயோகி. இப்படி எட்டி பார்த்தா
இப்படி கை வச்சிருந்தாருல, இந்த 4 விரல், இந்த 4 விரலுக்கு நடுவில் பார்த்தது இந்த 4 பளிங்கு தூணை இந்த 4 விரலுக்கிட்டேயே பார்த்தது முனையில். அதில் இது எழுதி வச்சது இந்த விரல்லையே தெரிஞ்சுது. அது குரங்கு சொல்லிச்சு, நான் அங்கே எழுதுனது இங்கே எப்படி தெரிஞ்சது? நீ தான் அங்கே போகணும், நான் இருக்கிற இடத்துல எல்லாம் வரும்னார். அவர் தான் சிவயோகினார். குரங்கு போயிட்டு எழுதிட்டு வந்ததை பார்த்தா அது இங்கேயே இருக்கு. அப்ப சிவயோகிக்குள்ள எல்லாமே அடக்கம். ஏன்னா சிவன் அவங்களுக்குள்ள அடக்கம், அதனால அத்தனையும் அவர்களுக்குள்ள அடக்கம். அதனால யோகம் செய்கிறவர்கள், சிவராஜ யோகம் செய்கிறவர்கள் சிவத்தையே தான் குறிவைப்பார்களே தவிர கீழே இருக்கிற எந்த பொருளின் மீது அவர்களுக்கு நாட்டமே இருக்காது. சிவனே வந்து என்னப்பா வேணுமா, இது தட்டுமானா, உன்னை யார் இதெல்லாம் கேட்டா? நான் கேட்டானா? உன்னை நான் கேட்டேனா? கூடு மண்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அப்ப இதுல அடிப்படையாக பார்க்கிற பொழுது மற்ற யோகங்களை பற்றி நாம தெரிந்து கொள்ளுகிற அந்த செய்திகளை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், குருவும் சிவனும் சமயமும் கூடார். அப்ப குரு வந்து சேர மாட்டார். அப்ப யோகத்தினுடைய பலன் என்னன்னு பாருங்க. யோகத்தினுடைய நிறைவு என்னன்னா தக்க குரு வந்து சேருதல். அப்ப சரிகைக்கு இருக்கிற குரு வேற, கிரியைக்கு இருக்கிற குரு வேற. யோக நிறைவிலே வருகிற குரு தான் போத குரு. அது வரைக்கும் கீழே இருக்கிற அத்தனை பேரும் அவபோத குரு. அப்ப யோக நிறைவு என்பது தன்னுள் தன்னை அறிந்து நிராதாரமாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே சிவத்தை உணர்கின்ற அந்த நிலைக்கு செல்லுகிறவர்களுக்கு குரு வந்துடுவார். ஏன்னா இந்த உடற்சிறையை நீக்கின்னுட்டு இனிமே தேவையில்லை. அதனால சொல்லுகிறார், குருவும் குரு வந்ததுக்கு அப்புறம் சிவன் வந்துடும். சிவனும் சமயமும் கூடார். குருவும் சிவனும் சமயமும் கூடார். அப்ப இந்த 6 ஆதாரங்களை காட்டிலும் ரொம்ப முக்கியமான இடம் எதுன்னு கேட்டா, இதுல ஏறினதனுடைய பயனே இங்க போறதுக்கு தான். இதுல ஏறி இங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஏணியில ஏறினவன் ஏணியினுடைய மேல் படியில உட்கார்ந்துக்கிட்டு அப்பா ஏணியில ஏறி விட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து அங்கேயே உட்கார்றதா முக்கியம். எதுக்காக ஏணியில ஏறினானோ அந்த இடத்த போய் அடையணும். இல்லை, ஏணி என்று சொல்லக்கூடிய இந்த யோகத்தினுடைய நிறைவு எதுன்னா இந்த நிராதார இடத்தை போய் அடையணும். அதுதான் இந்த ஏணி. இந்த ஏணியில ஏறி அதிலேயே உட்கார்றது அல்ல. மற்ற யோகங்கள் எல்லாம் ஏணியில் ஏறி ஏணியின் கடைசி படியிலே அமர்ந்து கொள்ளுதல். ஆனால் சிவராஜ யோகம் ஏணியை கடந்து மேலே சென்று சேர வேண்டிய இடத்திலே சேருதல். அதனாலதான் அங்கத்தான் என்ன நிகழ்கிறதுன்னு சொன்னார். அத்துவிதத்தை அங்கதான் புரிந்து கொள்ள முடியும். நாமளும் சிவமும் ஒன்றாக இருக்கிற அந்த நிலை எங்க பிடிபடுகிறது? இந்த நிராதார யோகத்துல தான் நம்ம கூட ஒன்னா இருக்கிறது நமக்கு தெளிவாகும். அது வரைக்கும் அது ஒரு வெறும் ஒரு பேச்சளவில், ஒரு சொல்லளவில் இல்லையா? நான் சொல்றேன், நீங்க கேட்குறீங்க, சரி ஐயா சொல்றாரு பொய்யா சொல்ல போறாரு, இருக்கும், அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. சாமி நம்ம கூடவே இருக்கிறாருன்னு அது வெறும் பேச்சளவில் இருக்குமே தவிர சாமி நம்ம கூடவே இருக்கிறாருங்கிறது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்? இல்லையா? கூட இருக்கிறாருன்னு சொல்றோங்க, கூட இருக்கிறாருங்கிறது எப்போ உணர்றோம்? அதுல ரொம்ப முக்கியம், உணர்றதுல ரொம்ப முக்கியம். நாவேறு பாமணத்த பாதாரமே நினைந்து நாளாரும் ஆகமத்தின் நூலாய ஞானமுத்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை. அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடமா சொல்றார். இந்த 4 ஆகமத்தின் நூலாய ஞானமுத்தி, 4 பாதங்களாக சொல்லப்படுகின்ற சரியை கிரியை யோகம் ஞானம் என்று 4 ஆறுகளை சொல்லுகின்ற வழிகளை சொல்லுகின்ற ஆகமத்தினுடைய முடிந்த முடிவு எது என்று கேட்டால்
நாலாறு ஆகமத்தின் நாலாறு அப்படின்னா 4 24 எல்லாம் பெருக்கிட்டு இருக்கக்கூடாது. 4 4 6 வழி. 4 வழி எது? சரியை, கிரியை, யோகம், ஞானம். 4 அந்த 4 நூலாய ஞானமுத்தி நாடோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க. அந்த நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க எங்க? இங்கதான். இங்கெல்லாம் உணர முடியாது. நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நீடார் சடாதரத்தின் ஷடாதரம். ஷட்டுன்னா 6ன்னு அர்த்தம். ஷண்முகம். ஷட் ஆதாரம். 6 ஆதாரங்களை கடந்து நீடார் சடாதரத்தின் மீதே மேல பராபரத்தை தான் பராபரம் நீ காண்யனா அணை சொல்ல அருள்வாயே அப்படின்னு அருணநாதர் கேட்கிறார். சுவாமி, இந்த உடம்பை கடந்து ஆதாரங்களை எல்லாம் கடந்து நிராதாரமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கிறேன் பார், அப்படி கொஞ்சம் காட்டுங்க சாமி. நீ காட்டாம எனக்கு எப்படி தெரியும்? காட்டுவித்தால் அருவர் காண. நான் இங்கேயே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் அப்படி தூக்கி நம்மளை லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போவோம். நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண்கனானி சொல்ல அருள்வாய சேவேரும் ஈசர் சுற்றமாயான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாள விட்டு தீரா குகா குரத்தி மணவாளா காவேரி நேர்வடக்கிலே வாவி பூமணத்த காவார் சுவாமி வெற்பின் முருகோனே கார்போலும் மேனி பெற்ற மகாளி வாலை சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே. என்ன பாட்டு! 5 கண்டத்தில் இப்படி தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அவ்வளவு அற்புதமாக இந்த சிவராஜ யோகத்தை சுவாமி சொல்லுகிறார். இதெல்லாமா நீ எனக்கு அருள்கிறாய், நீ எனக்கு என்ன அருள்றேன்னு தெரியாமலேயே அதை அருளி விடுகின்றாய். யோகத்தை அருள்றது அவருக்கு என்ன கஷ்டமா? நிமிஷத்தில் உங்களை அப்படி தூக்கிடுவார். அன்பு தானே நமக்கு. சாமி நீ தானே, எனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்னா கொண்டு விடுவார் மேலே. அப்படி கொண்டு போய் அது சொல்லக்கூடிய அந்த நிலை, அந்த 6 ஆதாரங்களை கடந்து மேலே செலுத்துகின்ற அந்த ஆற்றலுக்கு பேரு தான் முருக தத்துவம். அதனால தான் சேவேரும் ஈசர் சுற்ற அந்த ஈசனை காண்பதற்கு மேலே ஏற்றுகிறவர் முருகனா கொண்டு போய் மேலே நிறுத்து. குருநாதரா வருகிறவர் அவர் தான். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்னார். அதெல்லாம் பிடிச்சுக்கணும் அவரை. இங்கேயும் சொல்லுகிறார், அப்ப உனக்கு இந்த மார்க்கம் இல்லாதவர்களுக்கு குருவும் சிவனும் சமயமும் கூடார். அதெல்லாம் கிடையாது. குரு வரமாட்டார், சமயம் கிடையாது, சிவனும் கிடையாது. இங்கேயே நின்று போச்சுன்னா இந்த இடத்துல நின்று இந்த வித்தையை காட்டிக்கிட்டே இதில் வியந்து போய் இப்படியே நின்றுட வேண்டியது தான். மேலே போக முடியாது. அது மட்டுமல்ல, வெறுவரும் திருமகள் வீடில்லையாம். வீடு பேரும் கிடைக்காது, திரும்பவும் பிறந்து தான் வரணும். ஏன்னா உடம்பில் இருக்கக்கூடிய அந்த யோகத்தை செய்த பிறகு யோகத்தினுடைய பயனாக அனிமாதி சித்திகளை எல்லாம் அனுபவித்த பிறகு அனிமாதி சித்திகளில் வித்தையை கதை செய்கிற மாதிரி செய்து அதனால் பெறக்கூடிய பெருமைகளை எல்லாம் பெற்று நான் இப்படி செஞ்சிருக்கேன் பார் அப்படி செஞ்சிருக்கேன் பார் வித்தையை காட்டி மற்றவர்கள் அதை புகழ்கிற பொழுது ஏற்படுகின்ற வியப்பு, தன்னைத்தான் வியத்தல். இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரானது எதுன்னா தன்னைத்தான் வியத்தல். கவுக்கிறதுக்கு இதை விட வேற ஆயுதமே வேணாம். 10 பேர் முயற்சி பண்ணா கூட அவனை கவுக்க முடியாது. ஆனா அவன் என்னைக்கு தன்னைத்தானே வியக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கே நீங்க முடிவு பண்ணிடலாம், தானே குழிக்குள்ள போயிடுவான்ட்டு. இருக்கிறதுலயே ரொம்ப ஆபத்தானது தன்னை தான் வியத்தல். என்ன இருந்தாலும் நம்மால தான் சார் அது முடியாது. வேற யாராலும் நம்மால முடிகிற மாதிரி யாராலையும் முடியாது சார். பாருங்க, நீங்க வேணா சொல்லி பாருங்களேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் காலின்னு தெரிஞ்சுக்கலாம். அதை இங்க சொல்லுகிறார். வெறுவரும் திருமகள் மகாலட்சுமி 5 வாழாம் வரத்துக்கு.
அது மட்டுமல்ல, உருவும் கிளையும் ஒருங்கு இழப்பாரே. உருவும் கிளை, இந்த உடம்பும் வேஸ்டா போயிடும்னாரு. இந்த வித்தையெல்லாம் பண்ணி காட்டிட்டு இந்த உடம்பு எதுக்காக வந்ததோ, இந்த உருவம் எதுக்காக வந்ததோ அது போயிடும். அது மட்டும் இல்ல, கிளையும்னாரு. கிளைன்னா ரொம்ப அற்புதமா சொன்னார். யோகத்தினுடைய பயனே கிளையாக இருக்கக்கூடிய தோழமை நெறி. அந்த தோழமை உறவும் அற்று போயிடும். எனவே சகமார்க்கம் கிட்டாதுன்னார். சகமார்க்கம் வேண்டும் என்று சொன்னால் நீ இந்த பிரதேசத்திலே கொண்டு போய் சேர்க்கிற இந்த 6 ஆதாரத்தை கடந்து மேலே செல்லுகிறார். அன்பிலே திளைக்கின்ற பொழுது அந்த அன்பு மொழிகளிலே அப்படி கிளம்பி மூலாதாரத்திலிருந்து அப்படி நாதம் கிளம்பி அந்த திருநாமத்தை அப்படி சூட்சமமாக அந்த மந்திரத்தை சொல்லி 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 சிந்தனை செய்து அது மேலே ஏறி 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 மேலே போய் இங்கே நின்று நிராதாரம் அப்படி கையை தானாக எழுதரு மறைகள் தேராய் இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து பாருங்க. அடுத்தது என்ன பூசனை? யோக பூசனது. அடுத்தது சொன்னார், தொழுதகை தலை மீது. தலை மீது என்ன சொன்னார்? அடுத்தது ஏற்ற இல்லை, இது அப்படியே தானே ஏறிடுமா. தொழுத கை தலை மீது ஏறன்னாரு. தொழுத கைக்கு தலை மீது ஏறனா கையை தலைக்கு மேலே கூச்சான்னு சொல்லக்கூடாது. தொழுத கைக்கு இந்த தலை மீது அத்தனையும் ஆற்றலாக மேலே ஏறி மிளிர இங்க வந்து சேர்ந்துருச்சு. தொழுத கை தலை மீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி. அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்தத்தினாலே விளைவது கண்ணீர். அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அன்பு 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 அன்பினால் செய்யப்படுகிற யோகம்தான் சிவராஜ யோகம். ஆசையினால் செய்யப்படுகிற யோகம் அவயோகம். நீங்களெல்லாம் பெரிய தவம் செய்தவர்கள். தவம் செய்தவர்களுக்கே தவம் கூடும் என்று சொல்லுவது போல திருமந்திரத்தை கேட்க கேட்க நம்முடைய அறிவு தெளிவு பெற்று கொண்டே வருவதோடு திருமூலருடைய குருவர்களும் ஆடல்வல்லாருடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்கும். வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் உங்களுக்கு ஏற்படும் என்று சொல்லி தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்திப்போம் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம். ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான ஞான வேள்வியை இங்கே நிகழ்த்துகின்ற நம்முடைய அருள்மிகு கமல விநாயகர் சத் சங்கமும் புரசை திருநீர் கழகத்திற்கும் என்னுடைய சனிசேத்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கூடியிருக்கக்கூடிய அடியார் நீங்கள் அத்தனை பேரும் தவம் செய்தவர்கள், சந்தேகமே வேண்டாம். ஏன்னா நீங்கள் அத்தனை பேர் இப்போ வந்து சிவராஜ யோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சிவராஜ யோகத்தை பயிர்கின்ற உங்கள் அத்தனை பேரும் சிவபெருமானுடைய பேரன்புக்கு உரியவர்கள். உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் அடியேன் வணங்கி மகிழ்ந்து அன்பர்கள் இதில் பங்கு பெற்று நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிற இந்த சகமார்க்கத்திலே மேலும் சில அரிய கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்து இந்த திருமந்திர வேள்வி கலந்து கொள்கிற உங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் சிவபெருமான் வழங்குவார். உங்கள் வாழ்விலே எல்லா விதமான வளமும் நலனும் கூடும், எல்லா விதமான இன்னல்களும் தீர்ந்து மிக அற்புதமான ஞான வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.